நாத்தனார் பிள்ளைகள் தங்கை கீதா குழந்தைகளோடு வீட்டுக்கு வருகிறேன் என்று ஃபோன் பண்ணி சொன்னதும் அகிலன் மிகவும் சந்தோஷமாகிவிட்டான். அதை உடனே மனைவி ஜானுவிடம் வந்து சொன்னான். அதுவரை திரைப்பட பாடலை முணுமுணுத்து கொண்டே துவைத்து காய வைத்த துணிகளை மடித்து கொண்டிருந்த ஜானு அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன, கீதா குழந்தைகளோடு வருகிறாளா என்றவளின் முகம் போன போக்கை பார்த்ததும் அகிலனுக்கு முகம் சுருங்கி போனது. ஏன் ஜானு, என்ன ஷாக் ஆகுற? அவள் எப்பவும் குழந்தைகளை பள்ளிக்கூட விடுமுறைக்கு வர்றது வழக்கம்தானே என்றான். அதுக்கு இல்லை, அவள் பையன் திலீப் சரியான வாள். வீட்டில் இருக்கிற பொம்மைகளை எடுத்து பிளார் ரெண்டு உடைச்சிடுவான். அதுவும் அந்த பொண்ணு ரஞ்சினி சரியான பிடிவாதான். அவள் அழுக ஆரம்பித்தா சைரன் மாதிரி கேட்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு வந்து விசாரிப்பாங்க. சரி ஜானு, போன வருடம் வந்தப்ப ஏதோ கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணிட்டாங்க. வருடம் முழுதும் அவர்களை வைத்து கீதா சமாளிக்கிறாள். நாம் ஒரு வாரம் சமாளிக்க முடியாதா? அதெல்லாம் இல்லைங்க. நமக்கு பிறக்க போகும் குழந்தைகள் விளையாட வேணும்னு ஆசையா நாங்கள் வாங்கிட்டு வந்த பொம்மையை திலிப்பு உடைச்சது மனசுக்கு சங்கடமாயிடுச்சு. கீதா பிள்ளைங்க சரியான குறும்புங்க. ஒரு இடத்துல இல்லாமல் இங்கே அங்கேன்னு தாவி குதிக்கிறது, சத்தம் போடுறது எல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதான். அவளுடைய கவலை அகிலனுக்கு புரிந்தது. அகிலனுக்கு ஜானுவுடன் திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிறது. இன்னும் குழந்தைகள் இல்லை. தங்கை கீதாவுக்கு திருமணமாகி 4 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் பெண்ணும் இருக்கு. ஜானுவும் மிகவும் சாதுவான நல்ல பெண்தான். குழந்தைகள் என்றால் அவளுக்கு பிடிக்கும். ஆனால் அதிக சத்தம் கேட்டால் டென்ஷன் ஆகிவிடுவாள். ஏனென்றால் அவளுக்கு சிறு வயதில் இருந்தே தனிமையாக இருந்து பழகிவிட்டாள். அதுவும் இல்லாமல் தனக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்கு என்று இந்த பொம்மை பிடிக்கும், இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் என்று அவள் பார்த்து நிறைய வாங்கி வைத்திருக்கிறாள். கீதாவின் குழந்தைகள் அந்த பொம்மைகளை சேதப்படுத்திவிட்டால் என்ன பண்ணுவது என்ற கவலை பயம் அவளுக்கு வந்துவிட்டது. அப்பா அம்மாவை சிறு வயதிலேயே இழந்துவிட்ட கீதாவுக்கு அண்ணன் அகிலன் தான் எல்லாம். அகிலனுக்கும் தங்கை மீது மிகவும் பிரியம். ஆனால் அவளுடைய பிள்ளைகள் வந்தால் செய்ய போகிற சேட்டிகளை நினைத்தால் அகிலனுக்கும் கலக்கமாக இருந்தது. சரி விடு, கவலைப்படாத. இந்த முறை எனக்கும் ஆஃபீஸில் லீவு கிடைச்சிருக்கு. அதனால் நானும் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன் என்றான். ஆனால் ஜானு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அவள் வாங்கி வைத்திருந்த பொம்மைகளை எல்லாம் எடுத்து ஒரு பெரிய அட்டைப்பெட்டியில் போட்டு பெட்ரூம் லெஃப்டில் மறைத்து வைத்தாள். மறுநாள் அகிலன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கீதாவையும் குழந்தைகளையும் அழைத்து வந்தான். கீதா கொண்டு வந்த பைகளை காரிலிருந்து எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். ஜானு புன்னகையோடு அவர்களை வரவேற்றாள். கீதா, வாமா. திலீப், ரஞ்சினி, வாங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரயில் பயணம் எல்லாம் ஜாலியாக இருந்ததா? நல்லா இருக்கா அண்ணி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்றபடியே வீட்டுக்குள் வந்தாள் கீதா. கீதா போன தடவை ஒரு 6 மாதத்திற்கு முன்பு உறவினர் திருமணத்தில் பார்த்தது. அப்போது இருந்ததை விட இப்போது கொஞ்சம் உடம்பு பூசினார் போல் இருந்தாள். ஆனால் முகம் மிகவும் வாடி போயிருந்தது. பிரயாண களைப்பாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு ஜானு சமையலறைக்கு போய் குடிக்க தண்ணீரும் குழந்தைகளுக்கு பிஸ்கட்டும் எடுத்து கொண்டு வந்தாள். அப்போதுதான் குழந்தைகள் இருவரையும் ஜானு கவனித்தாள். கீதாவை விட்டு விலகி வராமல் ஒட்டி கொண்டு பாப்பா ரஞ்சினி அமைதியாக இருந்தாள். திலீப்பும் அங்கிருந்த சோஃபாவில் நல்ல பிள்ளையாக சோகமாக உட்கார்ந்து கொண்டான். என்னாச்சு 2 வாள்களுக்கும்? திலீப், ரஞ்சினி, உங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது செட்டாகவே இல்லடா என்று ஜானு பேச இருவரும் பதில் சொல்லாமல் அம்மா கீதாவின் முகத்தை திரும்பி பார்த்தார்கள். ஜானு குழந்தைகளின் முகத்தில் இருந்த குழப்பத்தையும் அமைதியும் பார்த்து கலவரமானால். அவள் குழந்தைகளை பற்றி பேசியதெல்லாம் அகிலன் அவர்களிடம் சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாரோ, அதனால்தான் இப்படி இருக்கிறார்களோ. அவள் அகிலனை பார்த்து, என்னாச்சு, ஏதாவது சொன்னீங்களா? கண்ணால் ஜாடை செய்து கேள்வி கேட்டாள். அவனும் உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கி, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒன்றும் சொல்லலை என்பது போல தலையை ஆட்டினான். போன தடவை
திலீப் அவளுடைய பொம்மையை உடைத்த போது கூட அவள் அகிலனிடம்தான் புலம்பினாளே தவிர குழந்தைகளை எதுவும் சொல்லவில்லை. கீதா ஏதாவது குழந்தைகளை மிரட்டி இருப்பாளோ? ஒரு பெரும் ஆரவாரத்தை ஆர்ப்பாட்டத்தை எதிர்பார்த்த ஜானுவுக்கு அந்த அமைதி கஷ்டமாக இருந்தது. குழந்தைகள் இயல்பாக இருந்தால்தானே அழகு. அவள் மனதில் பல யோசனைகள் ஓட அவள் திலீப் அருகில் போனாள். ஏண்டா அத்தை மேல கோபமா? ஏன் இப்படி இருக்கிற என்றபடி அவனை தொட அவன் வேகமாக நகர்ந்து போய் அவன் அம்மா கீதாவை கட்டி பிடித்து கொண்டான். ஏன் கீதா, என்னாச்சு? என்கிட்ட குழந்தைகள் இப்படி இருக்க மாட்டாங்களே? குழப்பத்துடன் கேட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே, ரெண்டும் திருட்டு பசங்க, சும்மா நடிக்கிறாங்க என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு, டே நடித்தது போதும், அத்தை கேட்குறாங்கல்ல, பேசு என்று திலீப்பை அதட்டினான். அதற்கு அவன் வாயை திறக்காமல் என்று தலையை ஆட்டினான். என்னது, நடிக்கிறானா? என்னடா எனக்கு புரியலை என்றாள் ஜானு. அத்தை நான் சொல்கிறேன் என்று கீச்சு குரலில் மெல்ல வாய் திறந்து ரஞ்சினி பேசினாள். ஜானுவுக்கு ரஞ்சினி பேசியதை வியப்பாக பார்த்தாள். ரஞ்சினி குறும்பு என்றாலும் அவ்வளோ அழகு. அவள் பேசுவது பார்பிடால் பேசுகிற மாதிரி இருந்தது. அண்ணாவுக்கு நேற்று ஒரு பல்லு விழுந்துருச்சு. அப்பா கூட அம்மா கிட்ட கேட்டாரு, இவனுக்கு இன்னும் 5 வயசு கூட ஆகலை, இப்போவே பல்லு விழுந்துருச்சுன்னு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, இவன் அத்தை வீட்டுக்கு போய் பொம்மையெல்லாம் உடைச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு. அதான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு அண்ணா சொல்லிட்டான் என்றாள். ரஞ்சினி கொஞ்சம் குரலில் திக்கி திக்கி திலீப்பின் அமைதியான காரணத்தை கையாட்டி பேசியது ஜானுவுக்கு மிகவும் ரசிக்கும்படி இருந்தது. ரஞ்சினி சொன்ன காரணம் ஜானுவிற்கு சிரிப்பை வரவழைத்து விட்டது. மனம் விட்டு சத்தமாக சிரித்தாள். அதே நேரம் அவள் பயந்த மாதிரி அவனுடைய அமைதிக்கு அவள் காரணமில்லை என்ற நிம்மதியை சேர்ந்து கொண்டது. முதலில் குழப்பத்தில் இருந்த அகிலனும் ரஞ்சினியின் பேச்சை கேட்டு சிரித்து விட்டான். ஜானு ஓடிப்போய் ரஞ்சினியை அள்ளி தூக்கி கொண்டாள். அப்படியே திலீப்பையும் இழுத்து கட்டி கொண்டாள். அப்போது அவளுக்கு மேலும் ஒரு சந்தேகம் வந்தது. அதையும் ரஞ்சினிக்கிட்டேயே கேட்டாள். ஆமாம், அண்ணா செஞ்ச தப்புக்கு பல்லு விழுந்துருச்சு, அதான் அமைதியாக இருக்கிறான். உனக்கு என்னாச்சு, நீ ஏன் அமைதியாக இருக்கிற என்றாள். அதற்கு ரஞ்சினி, எனக்கும் பல்லு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது என்று கையை அட்டி கேள்வி கேட்க அனைவரும் சிரித்து விட்டார்கள். அகிலனுக்கு ஜானுவின் மகிழ்ச்சியை பார்த்து மனசுக்கு நிறைவாக இருந்தது. கீதாவும் சந்தோஷப்பட்டாள். குழந்தைகள் விஷயத்தில் நாம் சுயநலம் பார்க்கக்கூடாது. பொம்மைகள் உடைந்தால் வேறு வாங்கி விடலாம். குழந்தைகள் இந்த வயதில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை இழக்கக்கூடாது. அதனால் அந்த பொம்மைகளை எடுத்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜானு முடிவு செய்தாள்.